சாதம், தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ஏத்த மாரி ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி தான். எப்போதும் செய்ற மாரி இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த காலிஃப்ளவர் கிரேவி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்து பட்டன் விலாக்ஸ். ஒரு பாத்திரத்தில் அரை பங்களவு தண்ணி சேர்த்து, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து, கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் இது கூட சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பூச்சியெல்லாம் வெளில வந்துடும். இதை வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த காலிஃப்ளவர் அதுக்குள்ளேயே இருக்கட்டும் ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கப்புறமா செப்பரேட்டாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அதாவது தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக வேணாலும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து காலிஃப்ளவரில் சேர்த்துருக்கிறதுனால சேர்க்கலை. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இது கூட சேர்த்து நல்லா 2 மினிட்ஸ் வந்து நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மிளகாய் தூள் வந்து அந்த காலிஃப்ளவரில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு, அதே எண்ணெயிலே வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நீங்கள் இது ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதில் ஒரு 2 தக்காளி, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, பாதாம் எது இருந்தாலும் சேர்த்து இது கூட வதக்கி கிரைண்ட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா மட்டும் கொஞ்சமாக சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச ஆனியன் அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் இது கூடயே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உப்பு வந்து கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறதுனால 3 தான் பிரித்து சேர்த்துருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் இது கூடயே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி மாதிரி வைக்கிறீங்கன்னா நீங்கள் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துட்டேன். அண்ட் மிக்ஸி ஜார் நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸிலையும் கொஞ்சம் தண்ணியை வந்து லைட்டாக அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா பாயில் ஆகட்டும். கிரேவி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து எப்போதுமே இந்த குருமா இந்த மாதிரிலாம் செய்யக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஒரு சின்ன துண்டு அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் வெல்லம் சேர்த்தது வந்து இதில் ஷூட் ஆகலை. அது மட்டும் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கிரேவி நல்லா திக்கானதுக்கப்புறமா நல்லா பொடியை சாப் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி தலையை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி தயார். நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் இந்த காலிஃப்ளவர் கிரேவி. நார்மலாக நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்காது. இது நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனையும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் டெல் தென் இஸ் பேட் ஃப்ரம் உங்கள் நந்து பட்டன். See you, bye, take care.